ரீசெண்டா வீடியோ எடுக்கலான்னு வெளியே போன கேப்ல நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காரு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். ஓடுற பாம்பை ஒரே கையில பிடிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த பாம்பை அடிக்காம அலேக்கா அன்னக்கூடையில எடுத்து போட்டு தூரமா எடுத்துன்னு போய் விடலாம்னு பாம்பை பார்சல் பண்ணிட்டோம். நாங்க பார்சல் பண்ணல, இருந்தாலும் நம்ம தானே எடுத்துட்டு போறோம். போற போக்குல நம்ம பெருமையை நாம சொல்லாம வேற யார் சொல்ல போறாங்க? ஒரு வழியா எடுத்துட்டு வந்த பாம்புக்கு எங்க போறேனே தெரியாத அளவுக்கு நம்ம டிராவல் பண்ணி வந்துட்டோம். ஃபைனலா பாம்பை ரிலீஸ் பண்ணிடலான்னு அந்த பைய ஓபன் பண்ணா பாம்பு வெளியவே போலங்க. ஒரு வழியா அந்த பைய எடுத்து நம்ம கொட்டுற மாதிரி கொட்டின பிறகுதான் அது வெளியவே விழுந்துச்சு. விழுந்த வேகத்திலேயே பாம்பு வேகமா போகும்னு பார்த்தா எங்கேயுமே போல. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது எதையோ முழுங்கிட்டு அங்கேயே படுத்து இருக்கு. இந்த பாம்பு போற மாதிரி இல்ல. சரி, அதுவெல்லாம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. நாம பாம்புக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீரன் தன்னை பெருமையாக எண்ணிய தருணம்.